guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே அவனை காமிக்கிறாங்க. அவனுமே தன்னுடைய ரூமுக்கு வந்து நின்று இதெல்லாம் பண்ணிட்டான் இல்லையா, ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். செம கோத்தில் இருக்கான். பின்னாடியுமே அவன் வந்து நின்றுட்டு இருக்கா. பார்த்தா இவன் அவளை பார்த்து செம டென்ஷன் ஆகுறான். அப்படி இந்த சீன் இங்கே கட் ஆகுது. அப்படியே ரேஹானை காமிக்கிறாங்க. காருக்குள்ள இருக்கிற ஷயரியுமே கண்ணை முழிச்சிட்டு இவன்ட்ட வந்து கத்திட்டு இருக்கா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு. அப்போ அவனுமே உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ பெரிய ஒரு வேலையில் வந்திருக்கேன்னு, உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணது உண்மை தானே, ஃபியான்சின்னு உனக்கு சொன்ன என்ன பண்ணுது போலீஸ்காரவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளுமே நான் எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு பொய் சொல்றதுனால இப்போ என்ன உனக்கு பிரச்சனை ஆகிட போகுது, எவ்வளோ பெரிய ஒர்க்கில் இருந்தேன்னு தெரியுமா, நீ இப்படி கெடுத்து விடுவேன் நான் நினச்சே பார்க்கல, ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த காரில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவளுமே நான் உங்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு தான் அந்த காரில் வந்து மறைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, சரி ஓகே அப்படி சொல்றியா, இனிமேல் நீ என் கண்ணிலே பட வேணாம், நான் உன்னை இன்னையிலேருந்து ஃப்ரீயாக விட்டுடுறேன், தயவு செஞ்சு போயிடு அப்படின்ட்டு அவளை நட் ரோட்ல நிப்பாட்டிட்டு காரை எடுத்துட்டு அவன் பெசாட்டிக்கு போயிட்டே இருக்கிறான். தென் இவன் என்ன பண்ணுவான், அப்படி நடந்து தான் போய்கிட்டு இருக்கும்போது அவ பின்னாடி ஒரு ஜீப்ல வர்றவனுங்க ஏன் கூட வா, தனியா ஏன் நடந்து போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றானுங்க. ஆல்ரெடி இவ செம டென்ஷன்ல இருக்கிறா. ஸோ அவனையுமே என்ன சொன்னேன்னு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சவிட்லேயே ஒரு அறை வச்சிடுறா. உடனே அதுக்கப்புறம் தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகுது எந்த காரியம் பண்ணி வச்சிருக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவனுங்களும் கத்தி எடுத்துட்டு வந்துடுறானுங்க. இவளுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது கத்திய வச்சு இவளை குத்த வரானுங்க. இவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கா. பார்த்தா ஒரு சில கண்டிஷன்ல ஒருத்தன் இவ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு எப்படியோ ரேஹானுக்குமே தெரிஞ்சு, ரேஹான் ஒரு சின்ன தானே, ஸோ அவனுமே ஓடி வந்து இவளையுமே காப்பாத்திட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்குமே நிறைய காயங்கள் ஏற்படுது. கையிலலாம் போட்டில் வச்சு அடிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இந்த பையன் இவளை காப்பாத்திருக்கான். ஆனா இவளுக்கு என்னாச்சு சடனா அப்படின்னு தெரியல. இவளுமே ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்ட்டு பெசாட்டு ஓடுறா. அப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நட்டாஷாவை காமிக்கிறாங்க. தென் அவளுமே நான் இப்போ இந்த பாட்டில்ல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது அவ கையில ஏதோ வச்சிருப்பா போல. தென் அதுலயுமே விசில் அடிக்கிறா. அந்த டிவைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிவைஸ் வருது. அவளுமே நீ போய் யாரையாச்சும் ஹிப்னடைஸ் பண்ணி என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றா. அந்த டிவைஸ் ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு லாஸ்டா மெஹிரா அந்த டிவைஸை பார்க்கவுமே அவளை அப்படி ஹிப்னடைஸ் பண்ணி நட்டாஷா கிட்டையுமே கூட்டிட்டு வருது. அப்போ நட்டாஷா மாஹிரா கிட்ட நீ உன் அண்ணனை அம்பால குத்தி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அவ என்னமோ ஹிப்னடைஸ் பண்ணி இருக்கிறனால அவளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவ பெசாட்டு அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா. பார்த்தா ரேஹானையுமே அம்பால அப்படியே குத்திடுறா. இவ தானே ஹிப்னடைஸ் பண்ணி வச்சிருக்கா. இவள் இந்த இடத்துல இருந்து அந்த ஷயரியால தான் என்னோட என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் ஆச்சு, நீ என்ன பண்ற, அந்த ஷயரியை கொன்னுரு அப்படின்னு சொல்லிடுறா. ஷயரி என்னமோ ஓடிட்டே இருக்கா. இவ அவளை ஏம் பண்ணி அந்த அம்பு அவன் மேல செலுத்திடுறா. பார்த்தா அந்த அம்பு நேர ரேஹான மறுபடியுமே குத்தி இருக்குது. இதை பார்த்துட்டு ஷயரியுமே என்னாச்சு ரேஹான் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறா. பார்த்தா அந்த ரேஹானுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இங்க அப்படியே ரோஷினியை காமிக்கிறாங்க. வீட்டுல உள்ளவங்களும் ருபினாம்மா வந்துட்டு நீ கவலைப்படாதம்மா, நான் அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், அவன் பண்றது தப்பு தான், நீ என்ன தப்பு பண்ண, நான் எல்லாத்தையுமே அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு ரோஷினியுமே இல்லம்மா வேணாம், என் மேலதான் எல்லா தப்புமே இருக்கு, ஒரு பொய்யால நான் அவர்கிட்ட ஒரு பொய் மட்டும் சொல்லலையே, எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இப்போ பாட்டியுமே வந்து நாங்க பேசுறோமா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவளுமே அம்மா வாங்க நம்ம இந்த வீட்டுல இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன ரோஷினி பேசிட்டு இருக்க, உனக்கு ஒண்ணுமே புரியாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இல்ல ரூபினாமா எனக்கு இங்க இருக்கணும்னா அவரை இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ரூபினாமா, நான் இருக்க அவருக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்தும் இந்த விஷயம்லாம், நான் எங்க வீட்டுக்கே போறேன் அப்படின்ட்டு பேசாம அவங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கிறா. அப்போ மேல அவன் நின்று பாக்குறானா அப்படின்ட்டு நின்று பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்கதான் நிக்கிறான். பட் இவ கண்ணில் தெரியாம அப்படி மறைஞ்சு நிக்கிறான். ஒரு நிமிஷமாச்சு நீங்க வந்து என்ன பாத்திர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கமா அவ பார்த்துட்டு இருக்கும்போது அவனுமே வரல அப்படின்றது தெரியுது. பெசாட்டு வெளியில போறா. வெளியில போயுமே திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அங்கேயுமே அவன் வரல அப்படின்றது தெரியுது. உடனே அழுத்துட்டே அப்படியே போயிடுறா. அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய பொண்டாட்டி ஆனா இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்றனால அவ போறதை இவனால தடுக்கவே முடியல. அப்படியே அவளுமே வீட்டுல ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஒரு ஆடியோ கிளிப் கிடைக்குது. ஸோ அதையுமே அதுல போட்டு பார்க்குறான். அமன் தான் பேசியிருக்கான் அவனுடைய வாய்ஸ்ல தன்னுடைய பையனுக்காக, உங்க அம்மா ரொம்ப இன்டீசென்ட் தான் ஆனா ரொம்பவே இன்னசென்ட் அப்படி இப்படின்னு பேசியிருக்கான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அவ ரொம்ப அழுதுட்டே உட்கார்ந்துருக்கா. இங்க அப்படி அமனை காமிக்கிறாங்க. அமன் எந்த நேரமே பித்த பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறான். அப்படியே ரோஷினியுமே அதே மாதிரிதான் இருக்கிறா. ஸோ ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒன்னா சேராம தனித்தனியா இருக்கிறனால ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை நினைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே இவளுமே சரி இந்த பிளான்ட்டுக்கு தண்ணியை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூலை போட்டுட்டு இருக்கா. அப்படி ஏறும் போதுமே அவளுக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. பட் இருந்தாலுமே அவள் கீழே விழலை. அல்லாக்கு நம்ப
ரொம்ப நன்றி சொல்லணும், எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன், இந்த குழந்தை எவ்வளோ முக்கியம், அவனுக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுமே பெசாட்டு தண்ணி ஊற்ற போய்கிட்டு இருப்பா. தண்ணி ஊற்றுறதுக்கு அப்படியே கொஞ்சம் எட்டி வைக்கிறான், அதுக்குள்ளேயுமே அவள் கீழே விழ மாதிரி போகிறான். இதெல்லாம் அம்மனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக்காக இருக்கும் போல. தென் அவனுமே வந்துடுறான், பார்த்தா இவளுமே விழுந்துடுறான் அம்மன் மேலே தான். உடனே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு சந்தோஷமே இல்லை, மூஞ்சில் எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லை. இவன் அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அப்போவுமேட்டு அவனுமே வந்து நீ வா ஜுனைத் மன்சிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லைங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் என்னோட குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவுமே, எப்படி நல்லா பார்த்துக்கிட்டியா, இப்போ பார்த்துக்கிட்டே இல்லை, இந்த மாரி உள்ற மாதிரியா, நீ அங்கே வந்தால் உனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்கிறான், வரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல அவன் வந்து இவளை தூக்கிக்கிட்டு அப்படி போயிடுறான். இவளுமே என்ன விடுங்க விடுங்கன்னு கத்திட்டு இருக்கா. பட் அவனுமே விட மாட்டேங்கிறான். நேராக ஜுனைத் மன்சிலுக்குமே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடி பாட்டி எல்லாருமே பார்த்துட்டு அம்மன் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்குமே இவன் பதில் சொல்ல மாட்டான். தென் அவளையுமே அப்படி இறக்கி விட்டுட்டு இவன் சொல்லிட்டு இருக்கா, நீ இந்த வீட்டில் இரு அப்படின்னு. உடனே அவங்க ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ரோஷினி சொல்றா, இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க இருக்கிறது உனக்காக ஒன்றும் இல்லை, உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், நீ இங்கே தான் இருக்கணும். அண்ட் நான் பழைய மாதிரி ரொம்ப லவ் பண்ணுவேன் வைப்பேன்லாம் நினைக்காத, என்னுடைய குழந்தையோட சேஃப்டிக்கு தான் உன்னை இருக்க சொல்கிறேன், மிச்சப்படி வேறு எதுக்குமே நான் இங்கே இருக்க சொல்லலை உன்னை. தென் அவனோட சேஃப்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. பாட்டி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எல்லாருமே அவள்கிட்ட கொஞ்சம் பேசி வச்சு இருங்க, அவளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் நம்மளுடைய குழந்தைக்கு இப்போ தேவைப்படும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆட்டைக்கு போய்கிட்டே இருக்கிறான். அப்போ பாட்டியுமே நீ கவலைப்படாதம்மா, அவன் லூஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பான், நீ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, எல்லாமே சரியாயிரும், நீ தான் வீட்டுக்கு வந்துட்டே இல்லை, நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்படிங்க ஷையரியை காமிக்கிறாங்க. அவளுமே ரெஹான் சார் உங்களுக்கு என்னாச்சு, ஐயோ நான் இப்போ என்ன செய்வேன், எங்கே போகிறது, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இங்கே அப்படி நட்டாஷாவை காமிக்கிறாங்க. ரெஹானோடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கா. அதனால அவள் சொல்லிட்டே இருக்கா, அந்த உயிர் இந்த பாட்டிலுக்குள்ளே வந்துச்சுன்னா நான் ரிலீஸ் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நான் ரெஹானுடைய உயிரை கைப்பற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இங்கே அப்படி ரெஹானுமே ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, இந்த அம்பை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சார் என்னால் எப்படி சார் முடியும், டாக்டர் கிட்ட கேட்காம நம்ம எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறது, ப்ளீஸ் சார் வாங்க சார் நான் உங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுறேன், டாக்டர்கிட்ட போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்கிறத கேளு, கேப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவன் வந்து அந்த அம்பை உருவலை அப்படின்னா ரெஹானோடைய உயிர் வந்து நட்டாஷா கிட்ட போயிடும் அப்படின்றது இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் எவ்வளவோ சொல்றான், ஆனா இவளால அவனுடைய அந்த அம்பை எடுக்கவே முடியல. ஷயாரி அந்த அம்பை உருவனாலா இல்ல நட்டாஷா கிட்ட ரெஹானோடைய உயிர் போய் சேர்ந்து அவளை ரிலீஸ் ஆயிட்டாளா அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்கள யாருக்கெல்லாம் அமன் ரோஷினியை பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.